பேர் நினைக்கலாம், சிஸ்டர் ஜீவனோடு இருந்து என்ன பிரயோஜனம், உயிர் ஏண்டா வச்சிருக்கலான்ட்டு யோசிக்கிறீங்களா? ஒருவேளை இந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிற தலைப்பு என்ன தெரியுமா? என்ன பிரயோஜனம்னு கேட்குறீங்க இல்லைங்களா? பயன்படாத உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆமேன், ஆமேன். அந்த தலைப்பில் தான் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம், 30-31. லூக்கா 19:30-31. இம்மையிலே மறுமை 19:30-31. பிரவேசிக்கும் போது ஒருவனாலும் ஏறி இராத காண்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நம்ம வருஷம் வருஷம் கொண்டாடுகிற பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருடைய கிருபையினால நம்மளுடைய கிராமத்தையே சுற்றி வந்தோம். அந்த இடத்துல காணப்பட்ட ஒரு மனம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த கழுதை குட்டியை பத்தி சொல்றாங்க. நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவனாலும் ஒரு காலமும் ஏறி இராத கழுதை குட்டியை காண்பீர்கள். அப்போ ஒரு காலமும் அந்த கழுதை குட்டியை யாருமே என்ன பண்ணலையா? பயன்படுத்தலை, யாருமே யூஸே பண்ணலை. ஒரு நார்மலாக ஒரு கழுதையோடைய லைஃப் ஸ்பேன், அதாவது வருஷத்தோடைய கழுதையோடைய அந்த உயிர் வாழுற நாட்கள் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா 30 to 33 வருஷமா கழுதையோட லைஃப் ஸ்பேன். இது 30 to 33 வருஷம். சரிங்களா? கழுதை குட்டி, அதாவது ஒரு கழுதை ஒரு மனுஷனை எந்த வயசுல சுமக்க முடியும் அப்படின்னா 15 to 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஒரு கழுதை மனுஷனை சுமக்கிற அளவுக்கு பலன் வருமா அதுக்கு. சரிங்களா? அப்போ இங்க வசனம் சொல்லுது, மனுஷர் ஒருவனாலும் ஒரு காலமும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 வருஷம் வச்சுக்கலாமா? 15 வருஷம் அந்த கழுதை என்ன ஆகுதா? யூஸே பண்ணப்படலை, பயன்படவே இல்லை, ஒரே இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கழுதையோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லைங்களா? அந்த கழுதை என்ன நினைச்சிருக்கலாம்? ஒருவேளை நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கலாமே, அந்த கழுதை எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஐயோ, என்னை சுற்றி இருக்கிற கழுதைங்களாம் என்ன பண்ணுது? சுமக்க யூஸ் பண்ணுறாங்க, அது எதுக்கோ யூஸ் பண்ணுறாங்க, என்னை மட்டும் கட்டியே வச்சிருக்கிறாங்களே, ஒருத்தர் கூட என்ன பண்ண மாட்டாங்க, என்னை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை வருத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கூட, சிஸ்டர் நான் வந்து இருக்கிறது பிரயோஜனமே இல்லை அப்படின்ட்டு வீட்டில் திட்டு வாங்குறேன், நீலாம் இருந்து என்ன சாதிக்க போகிற கேட்டிருப்போம் இல்லைங்களா? வாழ்க்கையில் ஒரு முறையாக தான் அந்த வார்த்தை கேட்டிருப்போம் இல்லைங்களா? நீலாம் எதுக்கு இருக்கிற? ஏன் மற்றவங்க சொல்லலைனாலும் இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மனசாட்சியே நமக்கு சொல்லும். சில கஷ்டங்களை நம்ம தாண்டி போகும்போது எப்படி இருக்கும்? நீலாம் எதுக்கு இருக்கிற? இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி இருக்கிறதுக்கு தான் நீலாம் வாழறியா அப்படின்னு நம்ம மனசாட்சியே நம்மளை காயப்படுத்தும் இல்லைங்களா? அதே போலதான் இந்த கழுதுக்குட்டியோட நிலைமையும் இருந்துச்சான். இன்னும் ஒருத்தர் ஒதுக்கப்பட்ட நிலைமையோட இருந்துச்சான். ஒதுக்கப்பட்ட இன்னொருத்தரை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சகோதரனால ஒதுக்கப்பட்டாங்க, தாய் தகப்பன்மாரால ஒதுக்கப்பட்டாங்க. யார் சிஸ்டர் கேட்குறீங்களா? வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அப்போ தாவீது என்ன பண்றாரு? ஒரு ஆடு மேய்க்கிறவரா இருக்காரு. எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன் இல்லைங்களா? எல்லா சகோதரனும் ஆர்மியில இருக்கும் போது தாவீது மட்டும் எங்க இருக்கிறாரா? ஆடு மேய்க்கிறவரா இருக்கிறான். ஆர்மி எங்க இருக்கு? ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் எங்க இருக்கிறான் இல்லைங்களா? ஸோ அப்போ அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறான். அந்த கழுதையோட நிலைமை கூட எப்படி இருந்துச்சு? ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வேலை ஸ்தலத்துல உங்களை ஒதுக்குறாங்களா? இல்ல வீட்டிலேயே கூட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு நீங்க பார்த்து வந்தாச்சு அமைதியர் பேசாது, ஐயோ அவ இருக்கும் போது பேசிட்டா அவ்வளோதான், 1 2 ஆகி 2 4 ஆகி அப்படின்ட்டு சொல்றவங்க இருக்காங்க இல்லைங்களா? இல்ல வேலை ஸ்தலத்திலையும் அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுடைய மனசாட்சிக்கே நீங்க, ஐயோ நம்ம இதெல்லாம் நமக்கு பண்றாங்களே,
அப்படின்ட்டு நீங்க வருத்தத்துல இருக்கீங்களா? அப்படிதான் தாவீது இருக்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட நிலைமையில யாருமே கண்டுக்க மாட்டாங்க போல. அவர் பாட்டுன்னு வீட்டுல ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, ஒரு பெரிய விசேஷம் நடக்குது, அபிஷேகிக்க ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. ஆனா அது கூட தெரியாம ஒதுக்கப்பட்ட நிலைமையில அவர் பாட்டுன்னு தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஆடு மெச்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? அந்த ஒதுக்கப்பட்ட நிலைமை என்னைக்கு தெரியுமா மாறுச்சு? ஒரு காலமும், நான் உங்களுக்கு சொல்லுகிற, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, ஒரு காலமும் யூஸ் பண்ணப்படாத பயன்படாத அந்த கழுதைய ஒரு காலம் வந்தது, கர்த்தர் அதை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு காலமும் பயன்படாத உங்களை நான் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு காலம் வரும். ஆமென். ஒரு காலம் வரும். கர்த்தர் அந்த காலத்துல உங்களை நிச்சயமாய் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதே போல அந்த தாவீதுக்கு ஒரு காலம் வந்தது. காலம் எப்படி வந்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சிஸ்டர்? என்னுடைய காலம் வந்துருச்சா, என் நேரம் வந்துருச்சா, எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 19:30-31 அதே வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 19:30-31. காண்பீர்கள். கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன ஆகுது? அந்த கழுதை குட்டிய கட்டா விழுக்கணும்னு சொல்லிட்டு வார்த்தை அந்த கழுதைக்கு நேரா போகுது இல்லைங்களா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்பொழுது உங்களுடைய காலம் வந்தது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்களுடைய காலம் இன்றைக்கு தொடங்கினது. ஹல்லேலூயா. இப்ப தாவீதுக்கு எப்பொழுது அவனுடைய காலம் வந்ததுன்னா, எந்த சகோதரர்களால ஒதுக்கப்பட்டானோ, எந்த பெற்றோரால ஒதுக்கப்பட்டானோ, அதே பெற்றோர் அதே சகோதரனை அனுப்பி என்ன பண்றாங்களா, ஆள் அனுப்பி அவனை அழைப்பிக்கிறார். வாசிப்போமா? அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம். அவனை அழைப்பி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்றாங்க, யாரால புறக்கணிக்கப்படுறாரோ ஆண்டவர் அவங்கள வச்சேதான் என்ன பண்றாரு, அவங்களுடைய காலம் வந்தது என்று அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறார் இல்லைங்களா? நான் ஒரு விஷயத்த சொல்லுகிறேன். ஒதுக்கப்பட்ட நிலைமைனா, நான் வந்து ரொம்ப ஒதுக்கப்பட்ட நிலைமைலாம் இல்லை. எனக்கு வந்து எங்க ஊர்ல ஒரு இட்லிக்கார பாட்டி இருப்பாங்க. கதை கவனிங்க, இப்போ அது கவனிங்க. எஸ் கவனிங்க. ஒரு இட்லிக்கார பாட்டி இருப்பாங்க. ஒரு இட்லி 2 ரூபான்னு அந்த மாதிரி விற்பாங்க. காலையில் ஸ்கூல் கிளம்புற அவசரத்தில் சில சமயம் எங்கள் அம்மா டிஃபன் செய்யலாம் அப்படின்னா அந்த பாட்டிக்கிட்ட வாங்குறது உண்டு. அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, இட்லிலாம் கொடுத்துட்டு, நான் காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஏம்மா உங்கள் அம்மாவை அனுப்புமா அப்படின்வாங்க. ஏன் காரணம் என்ன? நீ காசு கொடுத்தா ஃபர்ஸ்ட் போனே ஒன்றும் வேலைக்கு ஆகாதுமா அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அம்மா நீ உங்கள் அம்மாவை அனுப்பமானுவாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, ஏன் அந்த பாட்டி நம்ம கையில் வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு புரியல. ஆனால் எங்கள் அம்மா கை ராசியான கைன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, அம்மா கிட்ட 1 ரூபா இருந்தாலும் அம்மா கிட்ட தான் வாங்கணும். இது இப்படியா போனப்போ சில சமயம் என்னாச்சு, அந்த பாட்டி நல்லா கவனிச்சாங்க போல எங்கள் அம்மா கை ராசியாக இருக்குன்ட்டு சும்மாவே என்ன பண்ணுவாங்க, காலையில் வந்துடுவாங்க. அம்மா இட்லி வாங்கலையான்ட்டு நான் கேட்பேன். இல்லை எங்கள் அம்மா டிஃபன் செஞ்சுட்டாங்களே. இல்லைம்மா அம்மாவை கூப்பிடு, ஒரு இட்லியாவது வாங்கின்னு போக சொல்லு. ஒரு இட்லி எதுக்கு? அப்போதான் கண்டுபிடிச்சேன், என் கையே ராசி இல்லை. அப்போ ராசி இல்லைனால என்ன பண்ணாங்க, அப்படியே வேண்டாம் இந்த பொண்ணு கையில வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்க. ஆனா காலம் எப்படி தெரியுமா மாறிச்சு, என் குடும்பத்தோடைய ஃபினான்ஷியல் டோட்டல் ஃபினான்ஸே நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். எந்த வயசுல தெரியுமா? வெல் ஐம் ஸ்டடிங் செகண்ட் இயர். நான் 2வது வருஷம் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே என்னோட குடும்ப பண பொறுப்புகள் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? அப்படி காலத்தை மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிற, உங்களை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிற. உலகம் ஒருவேளை உங்களை ஒதுக்கலாம். நீங்க ராசி இல்லாதவங்கன்னு சொல்லலாம். ஐயோ எதிர்க்க போனா, ஐயோ அவங்க எதிர்க்க வந்துட்டாலும், ஐயோ அவன் கொஞ்சம் பார்த்துட்டா காலாங்கத்துல போனோம் அப்படின்னு ஒருவேளை உங்க காது பட கூட சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனுஷனால ஒதுக்கப்பட்டீங்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதே மனுஷர்களால கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 49வது வசனம் படிப்போம். அதுலயும் இதே போல ஒதுக்கப்பட்ட ஒருவரை நம்ம காணலாம். மார்க் 10:49.
வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். ஆமென், ஹalleluya. இது என்ன தெரியுமா சம்பவம்? பர்திமேயு என்ற ஒரு குருடன் இருக்கிறான். அவன் கூப்பிடும் போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடும் போது சீஷர்கள் அவனை அதட்டினார்கள். யாரு? சீஷர்கள் அதட்டினார்கள். அப்போ சீஷர்கள் அதட்டும் போது ஆண்டவர் நின்று அவனை என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது யார் வந்து கூப்பிட்டா தெரியுமா? எந்த வாயை அதட்டுச்சோ, எந்த சீஷர்கள் அதட்டினார்களோ, எந்த மனிதர்கள் அதட்டினார்களோ அதே மனிதர்கள் வந்து கூப்பிடுறாங்கப்பா, திடன்கொள், பயப்படாதே, எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார். ஹalleluya, ஹalleluya. சோ யாரு உங்களை சொல்றாங்களோ, இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் யாரோ ஒருவர்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யாரால் நீங்க ஒதுக்கப்படுகிறீங்களோ அதே மனுஷனால கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்து நிற்கிறீர்களோ அந்த இடத்துல தான் உயர்த்துவார். யோசேப்பு எந்த இடத்துல தலை குனிந்து நின்றானோ அந்த பட்டணத்துல தான், அந்த தேசத்துல தான் ஆண்டவர் அவனை அதிபதியா வைத்தார். ஆமென். வேற ஒரு தேசத்துக்கு கூட்டிட்டு போலப்பா, நீ இந்த இடத்துல அவமானப்பட்டுட்ட, நான் இன்னொரு இடத்துல கூட்டிட்டு போய் உன்னை உயர்த்துறேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல நம்ம ஆண்டவர். நீ யாருன்றதை எங்க அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல காட்டுகிறவர் தான் நம் தேவன். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் என் தலையை உயர்த்த வல்லவரா இருக்கிறான்னு சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார், நிச்சயமாக பயன்படுத்துவார். எப்போ இதெல்லாம் பயன்படுத்துவார்? அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும். ஆமென். அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும். எழுந்திரு, திடன் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட வார்த்தை உங்களுக்கு வரும் இல்லைங்களா? சோ வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்களானால், சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். எத்தனையோ முறை பாஸ்டர்ஸும் சரி, அம்மாவும் சரி, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நேரத்துக்கு வாங்க, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வாங்க, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஒழுங்காக வாங்கன்ட்டு எத்தனையோ முறை சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிற சூழ்நிலை, அப்படி இருக்கிற சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலைகளை பார்த்து நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொள்வோம் இல்லைங்களா? சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது என் சூழ்நிலை, நான் எப்படிலாம் தாண்டி வரேன் தெரியுமா? கரெக்டு தான், சூழ்நிலை உண்டு தான். ஆனாலும் அதன் மத்தியில் நாம் தேவனை ஆராதித்தால் நிச்சயமாய் நான் சொன்னபடியே உங்கள் தலையை நிமிர செய்வார். ஆமென். ஸோ கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்பீர்களானால், மறுபடியும் நான் அழுத்தமாய் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை ஒருவேளை இன்றைக்கு உங்களை நோக்கி வருதுன்னா உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். என்னைக்குமே ஆண்டவருக்காக நிற்கணும். ஒரு முறை கூப்பிடுறாரா, என்ன பண்ணிடணும், வந்துடணும். அந்த கழுதை வந்துதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். லூக்கா 19, அதே 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன், 35வது வசனத்தை வாசிக்கிறேன், 34 வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு, இப்ப என்ன பண்றாங்க, கட்ட அழுத்தாச்சு இல்லைங்களா? ஒருவேளை அந்த கழுதை வந்து நினைச்சிருக்கலாம், எப்பா டேய் நான் 10-15 வருஷமா என்ன பண்ணிட்டேன், இந்த ஒரு இடத்துலயே சுத்தி இருந்துட்டேன், குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டேன், இப்படியே இருந்துட்டேன், என்னை இப்படியே விட்டுருங்க, சுகபோகமா நான் இருந்துட்டேன், வேலை செய்யாம இருந்துட்டேன், நான் சுமக்காம இருந்துட்டேன், எனக்கு சுமையோட வலி என்னன்னு தெரியாது, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை அந்த கழுதை சொல்லியிருந்தா மகிமையான காரியத்தை இழந்து போயிருக்கும் இல்லைங்களா? ஒரு கீழ்ப்படியாம, ஒரு சோம்பலாய், முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சோம்பலாய் இருந்திருந்தா அது தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மிகப்பெரிய மகிமையான காரியத்தை இழந்து போயிருக்கும் இல்லைங்களா? வாசிப்போம் 1 சாமுவேல் அதே 16ஆம் அதிகாரத்தை எடுங்க. 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்த இறங்கி இருந்தார் நான் பிரிச்சு பார்க்க விரும்புறேன். இறங்கி இருந்தார். அப்ப தாவீது கூப்பிட்ட உடனே என்ன பண்றாரு, போங்க, நான் இத்தனை நாள் வந்து என்ன கூப்பிட்டீங்களா, இப்போ வந்து கூப்பிடுறீங்களா? கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்த சொல்றேன், கட்டாயம் எல்லா மனுஷருக்கும் ஒரு ஈகோ இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த ஈகோவை எங்க காட்டணும் எங்க காட்டக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஈகோ காட்டக்கூடாது சரிங்களா? உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க வேணா ஈகோ காட்டிக்கலாம், ஏன்னா சின்ன பிள்ளைங்க.
ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது, பெரியவங்களிடம் ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோக்கு பேர் இன்னொன்னு என்ன மாத்திடுவாங்க? ஆட்டிடியூட். இல்லைங்களா? பெண்களா இருந்தா திமிர் பிடிச்சவன் மாத்திடுவாங்க, ஆண்களா இருந்தா வீரனை மாத்திடுவாங்க. அது வேற விஷயம் இல்லைங்களா? இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, தாவீதை கூப்பிடும் போது he did not show any ego to his brother. அவங்க அண்ணன் கிட்ட, அவங்க சகோதரன் கிட்ட, நீ இப்ப மட்டும் வந்து கூப்பிடுறிய, என்னால வர முடியாது அப்படி ஓண்டு அவரை முறுக்கிட்டு இருந்திருந்தாருன்னா அவரும் என்ன பண்ணிருப்பாரு? அந்த அபிஷேகத்தை இழந்து போயிருப்பார் இல்லைங்களா? அபிஷேகத்தை இழந்து போயிருப்பார். அப்ப தைல குப்பி எடுத்து அந்த அவர் கீழ்ப்படிந்து, சோம்பல் இல்லாதவளா கீழ்ப்படிந்து வரும்பொழுதுதான் என்ன நடக்குது நம்ம பார்க்கிறோம்னா, வாசிக்கிறேன், தாவீதின் மேல் ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அதை பிரிச்சு வாசிங்க. இறங்கி இருந்தார், இறங்கிட்டு போயிட்டார் அப்படின்னு இல்லை. இறங்கினார், அன்னைக்கு மட்டும் இருந்தாரு. நம்ம கூட என்ன பண்ணுவோம்? திடீர்னு அபிஷேக கூட்டம், எழுப்புதல் கூட்டம் அந்த மாதிரி வச்சா ஹalleluya ரபாலா ஷாடா கராபன் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு அப்படியே ஓகே நான் ஆவியில அனலாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனலை நல்லா சட்டி போட்டு கவுத்து வச்சு மூடுற மாதிரி மூடிடுறது இல்லைங்களா? ஆனா அந்த ஆவியானவரை, அந்த அனல் கொண்டவரை நம்ம வந்து திரும்ப திரும்ப அனல் மூட்டுகிறோமா? ஆவியானவரை தங்கி இருக்க வைக்கிறோமா? அப்படியே சும்மா வாங்கிட்டு அப்படியே என்ன பண்றது, கீழே ஊத்திட்டு போற மாதிரி பண்றோமா? ஆனா தாவீது கூட ஆவியானவர் இறங்கி தங்கி இருந்தார், இறங்கி இருந்தார். அப்ப அவர் கூடவே இருக்கிறார், தாவீது கூடவே இருக்கிறார். அப்ப எப்பெல்லாம் கூட இருக்கிறாருன்னா, அவர் போகும்பொழுது அடுத்த என்ன பண்றாரு? ஆடுதான் மேய்க்கிறார். ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வருது, அப்பவும் ஆவியானவர் தங்கி இறங்கி இருக்கிறார். கரடி வருது, அப்ப ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அப்ப எல்லா சூழ்நிலைகளுமே ஆவியானவர் என்ன பண்றாரா? இறங்கி இருக்கிறார். ஆவியானவர் விட்டு போயிடல. அதுக்கு ஆவியானவர் அங்கேயே தங்கி இருக்க காரணம் என்ன? அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும் அப்படின்னா, பயன்படாம இருக்கிற நம்மள ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் வான்னு சொன்னா, இருங்க ஆண்டவரை தண்ணி பிடிச்சிட்டு வரேன், இருங்க ஆண்டவரை கொஞ்சோண்டு கறி கொண்டு செஞ்சுட்டு வரேன், இல்லை எங்க வீட்டுக்காரர் அடிப்பாரு, இருங்க ஆண்டவரை சாமான் தைச்சிட்டு வரேன், ஐயோ இத்தனை பிள்ளைங்க துணி இருக்கு துவைச்சிட்டு வர ஆண்டவரே. அப்படிலாம் இருக்குதான். ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதான். ஆனா புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவா? தன் வீட்டை கட்டுகிறவளா இருப்பா. காலமே இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாரா? அப்போ ஒரு வேலை இருக்குன்னு தெரியுதா? சண்டே சர்ச்சில் தான், சண்டே டைம்ல தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யணுமா? புதன்கிழமை டைம்ல தான் செய்யணுமா? ஃபாஸ்டிங் ப்ரேயர் டைம்ல தான் செய்யணுமா? புத்தியுள்ள ஸ்திரியா இருந்து முன்னாடி என்ன பண்ணுங்க? உங்க வீட்டை கட்டி விட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த கழுதையை குறித்து நம்ம வாசிப்போம். அதே லூக்கா 19 நான் வாசிக்கிறேன். 19ஆம் அதிகாரத்துல லூக்கா 19:35 நான் வாசிக்கிறேன். இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள். கடைசி வரி நான் வாசிப்பது, இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள். இப்போ இந்த கழுதை தன்னை ஒப்பு கொடுக்குது. புரியுதா? இப்போ அந்த கழுதை என்ன பண்ணுது? தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசுவானவர் அதின் மேல் ஏறுகிறார். அப்ப ஏறி அதன் மேல் உட்காரும் பொழுதுதான், தங்கும் பொழுதுதான், எப்படி தாவீதின் மேல ஆவியானவர் தங்கி இருந்தாரோ அதே போல அந்த கழுதையின் மேல இயேசுவானவர் உட்காரும் பொழுதுதான், ஏற்றும் பொழுதுதான் அதுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அப்படியே கீழே வாசிப்போம். நம்ம 36ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன், அப்படியே கவனிங்க. அவர் போகையில் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர்கள் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாம் தாங்கள் கண்ட சகல அற்புதங்கள் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்ட்டு மாறி மாறி என்ன பண்றாங்க? துதிச்சுக்கிட்டே புகழ்ந்து கொண்டே போறாங்க. முக்கியமான விஷயம் 36 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவர்கள் போகையில் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரே இடத்துல கட்டப்பட்டிருக்கிற கழுதை. கேள்வி கேட்கிற கவனிங்க. கழுதையோட ஆயுசு நாள் எவ்வளவுன்னு சொன்ன? 30 இருந்து 33 அப்ராக்சிமேட்டா. 30 இருந்து 33, கிட்டத்தட்ட 10 இருந்து 15 வருஷம் ஒரே இடத்துல இருந்தது. அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்காது? ஒருவேளை நான் யோசிக்கிறேன், நான் கற்பனை செய்யறேன், வெளியே ரோட்லாம் கூட எப்படி இருந்திருக்கும்னு அதுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். மரங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம். மனுஷர்கள் எப்படி வண்ண வண்ணமா ட்ரெஸ் போடுவாங்கன்ட்டு அதுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்டு ஒதுக்கப்பட்டு பயன்படாம இருந்த அந்த கழுதை இன்னைக்கு எப்படி ஆச்சா? மக்களுடைய வஸ்திரங்களை கீழே போடுறாங்க.
இயேசுவானவர் அந்த வஸ்திரத்தின் மேல் நடந்து போனார்னு வேதத்துல இருக்கு இல்ல. இலைகளை தரித்து, இன்னொரு சுவிசேஷ புத்தகத்துல படிச்சா இருக்கும், இலைகளை தரித்து என்ன பண்ணாங்களா, அது அந்த கழுத போற வழியில எல்லாம் போட்டாங்களாம். இயேசுவானவர் அதுல ஏறினபடியினால் அந்த கழுத போற வழியெல்லாம் என்ன பண்ணாங்க, இலைகளை தரித்து போட்டாங்க, வஸ்திரங்களையும் போட்டாங்க. அப்ப இவ்வளோ பெரிய ஹானர், இவ்வளோ பெரிய என்ன சொல்றது, நம்ம லாங்குவேஜ் சொன்ன கெத்து மாசு எங்கிருந்து கிடைச்சது, எதனால கிடைச்சது? ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கினதுனால, ஏறியதுனால தான் என்னாச்சு, அந்த கணம் அதுக்கு கிடைச்சது இல்லைங்களா? ஆவியானவர் உங்களுக்குள்ள நீங்க தங்க விட்டீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், நான் எந்த வார்த்தை அழுத்துறேன்னு பாருங்க, தங்க விட்டீங்கன்னா, சும்மா இறங்கி வந்தாரு போனாரு அவரும் டாடா பாய் ஹாய் அப்படின்னு சொல்லாம அவர் கூடவே நீங்க இருந்தீங்கன்னா, தங்கி இருந்தார் என்றால், உங்களோடு இருந்தார் என்றால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கனமுள்ளதாய் மாற்றுவார். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் மூலமாய், உங்க மூலமாய் அவரும் நாமம் மகிமைப்பட செய்வார். ஹல்லேலூயா. அந்த கழுத மூலமா என்னாச்சா, கர்த்தரை துதிச்சாங்களாம். அந்த கழுதையோட வாழ்க்கை கடைசியா ஆண்டவரை துதிக்கிற ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையா முடிஞ்சுதான். ஹல்லேலூயா. நம்ம கூட யோசிக்கலாம், ஆண்டவரே எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுமே, வெறும் சமைக்கிறேன், துணி துவைக்கிறேன், இதையே பண்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் என்னம்மா கண்டேன், என்னத்தம்மா கண்டேன், நான் சாப்பிட்றேன், அது கூட எப்படி சாப்பிட்றேன், நான் செய்கிறேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணணும், வேற என்னம்மா, கல்யாணம் பண்ணாங்க, பிள்ளைங்களை பற்றேன், சமைக்கிறேன், எங்கள் வீட்டுக்காருக்கு செஞ்சு போடுறேன், பிள்ளைங்களுக்கு செஞ்சு போடுறேன், நானும் கூட சாப்பிட்றேன், படுத்துக்கிறேன், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாம்மா அப்படின்வாங்க. ஒருவேளை நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி சொல்லுவாங்க, அதே மாதிரி நீங்க இந்த நிலைமையில இருந்தீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் உங்களை வேறு விதமாய் பயன்படுத்த அவர் சித்தமா இருக்கிறார். எத்தனை பேர், நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிருக்கோம், லாஸ்ட்டாக கூட 15th இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தீங்க. எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியல, ஒப்பு கொடுத்ததே சில பேர் மறந்துருப்பாங்க. எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியல, யோசிங்க. ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க இல்லைங்களா, ஒவ்வொரு ஏரியாஸ்க்காக நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. அந்த ஒப்பு கொடுத்தது நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க இல்லைங்களா, இன்னைக்கு சொல்றேன், அந்த ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மகிமையாய் விளங்க பண்ணுவார். ஆமென். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் உங்க வாழ்க்கை மூலமா மகிமைப்பட போகிறார். ஆமென். உங்க வாழ்க்கை மூலமா எத்தனையோ பேருக்கு அந்த வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை எக்ஸாம்பிளா இருக்கணும்னு நினைச்சிருப்போம். ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளால வாழ முடியாமல் போயிருக்கும். ஆனா இன்னையிலிருந்து வாழ்ந்தா அந்த மகள் மாதிரி வாழணுமா, வாழ்ந்தா அந்த நபர் மாதிரி வாழணும், அந்த பிரதர் மாதிரி வாழணும், அந்த சிஸ்டர் மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் அவங்களை மகிமையாய் உயர்த்துவார், மகிமையாய் பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமா பயன்படவே மாட்டேன், நான் எதுக்குமே யூஸ் இல்லைன்னு நினைக்கிற, மறுபடியும் சொல்றேன், அப்படிப்பட்ட உங்களை அவர் மகிமையாய் பயன்படுத்த போகிறார். ஆமென். அந்த கழுதையோட கடைசியா என்னாச்சு, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி அந்த கழுதை ஆண்டவரை சுமந்து போற வழியெல்லாம் பாடினாங்களாம். அதுக்கு என்ன தோணி இருக்கோம், அதுக்கு என்ன புரிஞ்சுதோ புரியலையோ, ஆனா நினைச்சிருக்கோம் இல்லையா, நம்ம வரும்போது என்ன பண்றாங்க, ஏதோ ஒன்று பாட்டு பாடுறாங்க, ஏதோ ஒன்று கத்துறாங்க, நம்மள என்ன பண்றாங்க, பயங்கரமா வரவேற்கிறாங்க. அந்த வரவேற்பு, அந்த மகிமை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். தாவீது கூட பாருங்க, நான் மறுபடியும் இந்த இடத்துல வர, தாவீது கூட பாருங்க, போனாரு, ஆவியானவர் தங்கி இருந்தாரு. அவருக்குள்ள என்ன தெரியுமா நடந்துச்சு, அந்த ஆவியானவர் தங்கினது நிமித்தம் அவர் சாதாரணமா கிண்ணறம் வாசிக்கும் பொழுது, கிண்ணறு சாதாரணமா வாசிக்கிறாரு. அவர் ஒன்றும் பெரிய டமா டும்னு அடிச்சு அந்த மாதிரி வாசிக்கல. கிண்ணற நார்மலா வாசிக்கும் பொழுதே சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி அவரை விட்டு விலகியதாம். இப்படிப்பட்ட வரங்கள் இயேசுவின் நாமத்துல உங்களுக்குள்ள செயல்படுவதாக. ஆமென். நீங்க போய் எத்தனையோ வீட்டுல இனிமே ஜெபிக்க போறீங்க, ஏரியாஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, பாஸ்டர் சொல்லியிருக்காங்க நீங்க தான் லீடர்ஸ்ன்ட்டு, அந்த இடத்துல போய் நீங்க விசுவாசத்தோடு இந்த சொன்ன மாதிரி அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது உங்கள் மூலமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் உங்கள் மூலமாய் வரங்களை வெளிப்படுத்த போகிறார். ஆமென். உங்கள் மூலமாய் அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்குமா. பயங்கரம்னா அது ரொம்ப பயங்கரம் இல்லைங்களா. நிச்சயமாய் கர்த்தருக்காக நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, எப்படி அந்த கழுதை அவிழ்க்கும் போது ஐயோ என்னை ஏன் அவிழ்க்கிறீங்க, இல்லை தாவீது கூப்பிடும் போது இப்போ மட்டும் ஏன் கூப்பிட்டா அப்படின்னு இல்லாமல் ஒப்பு கொடுத்த போது செஞ்ச அந்த மகிமையான காரியத்தை நீங்கள் பயன்படாமல் இருக்கிறீங்கன்னு ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாய் கர்த்தர் பயன்படுத்த
வல்லவராக இருக்கிற சின்ன சின்ன காரியமாக கூட இருக்கலாம் இல்லைங்களா. ஒரு சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறதுலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எஸ், அஃப்கோர்ஸ் அது பெரிய விஷயம். நான் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நான் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி தான் எடுத்தேன். நான் ஒன்றும் வந்து சர்ச்சில் உட்காந்து பிரசங்கிக்கிற ஆள் கிடையாது, பிரசங்கம் பண்ண ஆளும் கிடையாது இல்லைங்களா. இப்போ நார்மலாக நம்ம செய்கிற ஊழியத்தை அது எப்படி செய்யணுமா? அசட்டை பண்ணாமல் செய்யணுமா? ஜஸ்ட் சண்டே கிளாஸ் தானே, காலைல எழுந்து ஓகே வசனம் அனுப்புகிறாங்களா சிஸ்டர் அனுப்பிடுவாங்க. காலைல வரும்போது அப்படியே ஃபோனில் பிரச்சனையாக வந்துடலாம், அந்த வசனத்தை அப்படியே சொல்லி கொடுத்துடலாம். இல்லை கதையா, இந்த கதை எனக்கு எப்போ தெரியுமே அப்படின்னு இல்லாமல், ஒருவேளை வாலிபர்கள் ஊழியம் இனிமேலும் உங்கள் கையில் கொடுக்கப்படும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஊழியத்தெல்லாம் எந்த ஊழியத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது, எந்த காரியத்தையுமே நீங்கள் செய்யும் பொழுது அசட்டையாய் செய்யாமல் பயபக்தி உள்ளவர்களாய் செய்யணும். அம்மேன். ஒரு சின்ன பெருக்கிற காரியமாக இருக்கட்டும், ஆண்டவருக்காக நம்ம ஏதோ ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு சமைக்கிற காரியமாக இருக்கட்டும், இது நான் பாஸ்டருக்காக செய்கிறேன், நோ நெவர். இது நான் வந்து பாஸ்டருக்காக தான் சமைக்கிறேன், பாஸ்டம்மாக்காக தான் பண்ணுறேன், இல்லவே இல்லை. இது யாருக்காக நீங்கள் ஒரு விஷயமா செய்கிறீங்கன்னா, நீங்கள் செய்கிற சின்ன சமையலாக இருக்கட்டும், பெருக்குதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கொடுத்து உதவுகிற காணிக்கையாக இருக்கட்டும், மறுபடியும் சொல்கிறேன், எந்த காணிக்கும் பாஸ்டர் பாக்கெட்டில் போகிறது இல்லை. அது மோஸ்ட்லி 99% இட்ஸ் யூஸ்டு ஃபார் தி சர்ச். சர்ச்சுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. கர்த்தர் எங்களை போஷித்து வருகிறார், ஹல்லேலூயா. அதனால காணிக்கை ஐயோ இது பாஸ்டர் கொடுக்குறோம், சமையல் ஐயோ இது பாஸ்டர் அம்மாக்காக நாங்கள் சமையல் செய்கிறேன், பெருக்கத்தா ஐயோ அவங்களால பெருக்க முடியாது நான் உட்காந்து பெருக்கிறேனே, அப்படி யோசிக்காதீங்க. நீங்கள் என்ன நீங்கள் செய்கிற ஒரு விஷயமே கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார், ஹல்லேலூயா. என்னை இதுக்காக ஆண்டவர் பயன்படுத்துகிறாருன்னு நீங்கள் சந்தோஷப்படணும், ஹல்லேலூயா. நான் இந்த சமையல் ஊழியம் மூலமாவது ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன், என் பலனை கொண்டு ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, முழு பலத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற பலன் அது எதில் போட்டாலும் ஆண்டவருக்காக நீங்கள் உங்களோட பலத்தை நீங்கள் போடுறீங்கன்னா அது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், பயன்படாத உங்களை நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னது? ஒப்பு கொடுக்கணும். ஏற்கனவே ஒப்பு கொடுத்தவங்க அந்த ஆவியானவரை தங்க வைத்து கொள்ளுங்கள். என்ன பண்ணணும்? தங்க வைத்து கொள்ளுங்கள். மற்ற காரியங்களில் ஈடுபட்டு ஆவியானவர் நம்மளை விட்டு போகாதபடிக்கு ஆவியானவரை தினம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படி ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம், கடன் பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏதோ எங்கள் அம்மா வந்து ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் உட்காரும் போது ஒரு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை பயன்படுத்துவார், ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். உங்களை ஏளனமாய் பேசினா அதே நாவு உங்களை நிச்சயமாக ஒரு நாள் போற்றி பேசும், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம்